ரூ. 20 வாங்க வேண்டிய வாழைப்பழத்தை ₹106 கொடுத்து வாங்கினேன். டெலிவரி வந்ததுக்கு அப்புறம் அதுவும் பழுக்காதனால நடந்தே போய் திரும்ப ₹20 வாழைப்பழம் வாங்கிட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இன்னைக்கு காலையில என் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்தது அவனுக்கு ஸ்நாக் வைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல தான் ஒரு பழக்கடை இருக்கு. ஆனாலும் அந்த கம்ஃபர்ட் இருந்த இடத்துலயே வாங்கணுன்றதுக்காக ஒரு குயிக் டெலிவரி ஆப்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அந்த ₹20 வாழைப்பழத்துக்கு டெலிவரி சார்ஜஸ் அது இதுன்னு எல்லாம் போட்டு ₹106 வந்துச்சு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நான் அந்த ஆர்டரையும் பிளேஸ் பண்ணேன். பட் வந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன். கஸ்டமருக்கு வந்து பிரைசிங் முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு எய்தர் கம்ஃபர்ட் வேணும். இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராடக்டை நான் வச்சிருந்தா அது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கும் அப்படின்ற தாட்டோ, இல்லை எல்லாரும் வச்சிருக்காங்க என்கிட்டயும் அந்த ப்ராடக்ட் இருக்கணும்ன்ற சோஷியல் ப்ரூஃப். ஸோ இந்த 3 கேட்டகரியில உங்க ப்ராடக்ட் வருது அப்படின்னா நீங்க பிரைசிங்கை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. கஸ்டமர் இந்த 3 விஷயத்துக்காக வாங்குவாங்க.